Hi, hello guys. Welcome back to my channel VGS Codes and Plays. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா பைத்தான் சீரிஸ்ல இருக்க எபிசோட் 2. நம்ம இப்போ என்ன கத்துக்க போறோம்னா இந்த இதுல casting and input எப்படி பண்றதுன்னு கத்துக்கலாம். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ள போலாம். இப்போ நம்ம விண்டோஸ் tab போய் IDLE அப்படி போயிட்டு பைத்தான் இதுக்குள்ள போய்க்கலாம். போனதுக்கு அப்புறம் ஃபைலுக்கு போயிட்டு நியூ ஃபைல் போயிட்டு ஃபைல் சேவ் ஆஸ் அப்படின்னு நம்ம கொடுத்துக்கலாம். கொடுத்ததுக்கப்புறம் ஃபைலில் சேவ் ஆஸ் கொடுத்ததுக்கப்புறம் இதுக்கு நான் ஆல்ரெடி பண்ணி வச்சிட்டேன். அதனால நான் இப்போ இதை டெலிட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் புதுசாக பண்ண போகிறேன் கேஸ்டிங் அண்ட் இன்புட். அதாவது இப்போ நம்ம கற்றுக்க போகிறது கேஸ்டிங் அண்ட் இன்புட். அதனால் நம்ம ஆல்ரெடி எக்ஸிஸ்டா ஓகே வந்துடுச்சு. இப்போ நம்ம உள்ளே போயிட்டு நம்ம நார்மலாக ஃபஸ்ட்டு நம்ம பண்ண மாதிரி இப்போ நம்ம பார்க்கலாம். A equal to 10, B equal to 20, C equal to A plus B. இப்போ நம்ம என்ன தர போகிறோம்னா print C அப்படின்னு நம்ம தர போகிறோம். print C அப்படின்னு கொடுத்தா இப்போ என்ன வருது அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு கன்ஃபார்ம் தெரியும். ஆன்சர் இப்போ 13 தான் வரும். உங்களுக்கு கன்ஃபார்ம் தெரியும். இப்போ இந்த ஆடிங் இதே இப்போ நம்ம ஸ்ட்ரிங்கில் கொடுத்தா என்ன ஆகும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்போ நான் ஸ்ட்ரிங்கில் போய் தரப்போகிறேன். எப்படின்னா அதாவது நம்ம இதில் டபுள் கொட்டேஷனில் போய் தரப்போகிறேன். இப்போ நம்ம 10 போயிட்டு டபுள் கொட்டேஷனில் போய் தந்துக்கலாம். இப்போ 10ன்னு நெக்ஸ்ட் பிக்கும் நம்ம இப்போ 10ன்னு டபுள் கொட்டேஷனில் தந்துக்கலாம். 20ன்னு டபுள் கொட்டேஷனில் தந்துக்கலாம். C equal to A plus B print C. இப்போ நமக்கு இந்த ஆன்சர் என்ன வரும்? நம்ம 13 வரும் தான் நினைப்போம். ஆனால் இப்போ ஆன்சர் நமக்கு என்ன வருதுன்னு நம்ம பார்க்கலாம். ரன் மாடியூல் ஓகே கொடுத்துக்கலாம். நமக்கு 10 20ன்னு வந்திருக்கு. ஏன்னா ஸ்ட்ரிங்கில் நீங்கள் என்ன வேல்யூ கொடுத்தாலும் அது அப்படியே தான் வரும். இப்போ நீங்கள் மாற்றணும்னா ஸ்ட்ரிங்குக்குள்ளே இருக்கிறத நம்ம நார்மலாக ஆட் பண்ணால் நமக்கு இன்னொரு வேல்யூ இருக்குது. என்னன்னா இப்போ இந்த A ஈக்குவல் டு டபுள் கொட்டேஷனில் கொடுத்தோம்ல, அந்த டபுள் கொட்டேஷனுக்கு ஸ்ட்ரிங்குக்கு இந்த பக்கம் இன்ட் அப்படின்னு கொடுத்ததுக்கப்புறம் ஒரு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி இந்த இடத்துல ஒரு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிக்கலாம். திருப்பி இங்கே இன்ட் அப்படின்னு கொடுத்துட்டு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி இங்கே ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு ஆன்சர் என்ன வருதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம இப்போ அதே மாதிரி தான் பண்ணியிருக்கோம். ஆனால் இப்போ ஆன்சர் நமக்கு 13 வந்திருக்கு. இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா அதாவது அந்த ஸ்ட்ரிங்கில் இருக்கிறது ஒரு இன்டீஜர், அதை நீ ஆட் பண்ணணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். அதே மாதிரி அதுவும் நமக்கு ஆட் பண்ணி காமிச்சிருக்காங்க. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் நம்ம இன்புட் எப்படி வாங்குறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் இப்போ நம்ம அதே ஃபைலுக்குள்ளே போயிட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இன்புட் அப்படின்னு தர போகிறோம். இன்புட்டுன்னு கொடுத்து 2 ப்ராக்கெட் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் பி அதாவது இப்போ பிரிண்ட் ஏ அப்படின்னு நம்ம அப்புறமா அடிஷன் பார்க்கலாம். பிரிண்ட் ஏ இப்போ நான் அப்படின்னு தரேன் ப்ராக்கெட்குள்ளே போயிட்டு பிரிண்ட் ஏ அப்படின்னு நான் இப்போ தரப்போகிறேன். அப்போ நம்ம ரன் ப்ரோக்ராம் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம மாடியூலை ரன் பண்ணோம்னா நமக்கு அது கேட்கும், எனக்கு ஏதாச்சும் நீங்கள் இன்புட் கொடு, அப்போ தான் என்னால் சொல்ல முடியும் அப்படின்னு நம்ம நார்மலாக சொல்லியிருக்கோம். இப்போ நான் இந்த ஏவை நம்ம ஏதாவது ஒரு நம்பராக வச்சுக்கிட்டோன்னு வைங்க. இப்போ நான் A ஈக்குவல் டு ஒரு 13 வச்சுக்கிறேன்னா இப்போ என்ட்ரு கொடுத்தேன்னா அந்த 30 நமக்கு இன்புட்டாக கீழே வந்துடுது. இப்போ நம்ம இதுலேயே என்ன பண்ண போகிறோம்னா இன்புட்லேயே அடிஷன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அடிஷன் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். இப்போ அதே இதில் கீழே B ஈக்குவல் டு 20 நான் இன்புட் தானே வாங்கணும். இன்புட் அப்படின்னு கொடுத்துட்டு இப்போ C ஈக்குவல் டு அப்படின்னு நான் கீழே போட போகிறேன். C ஈக்குவல் டு A ப்ளஸ் B அப்படின்னு நான் போட போகிறேன். இப்போ கீழே பிரிண்ட் C அப்படின்னு கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம இதை ரன் பண்ணி பார்க்கலாம். இந்த இதை ரன் பண்ண சொல்கிறேன். இப்போ நமக்கு என்ன கேட்குதுன்னா எனக்கு ஏதாவது 2 இன்புட் கொடுங்க, அப்போ தான் என்னால் ஆட் பண்ணி சொல்ல முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா எக்ஸாம்பிளுக்கு 15 கொடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு ஏவோடது. நெக்ஸ்ட் இப்போ பியோடது 16 கொடுத்துக்கலாம். இப்போ நமக்கு ஆன்சர் 110 வரும். ஏன்னா நம்ம
இன்புட் நம்ம கொடுக்க சொல்லியிருக்காங்க, நம்ம இன்புட் கொடுத்துருக்கோம். இப்போ அந்த இன்புட்டை ஆட் பண்ணால் என்ன ஆன்சர் வரும்? நம்ம 50 16 ரெண்டு கொடுத்துருக்கோம். இப்போ அதை ஆட் பண்ணால் 50 16 தான் நமக்கு வரும். ஏன்னா நம்ம அதுக்கு முன்னாடி இன்ட் இன்புட் அப்படின்னு நம்ம வந்து ஒன்று தரணும். அந்த இன்ட் இன்புட் எதுக்குன்னா அது வந்து இன்டீஜரா இல்லையா அப்படின்னு நம்ம வந்து பார்க்கறதுக்காக அந்த இன்ட் இன்புட் அப்படின்றத வந்து கேட்குறாங்க. இப்போ நம்ம வந்து அதை பார்க்கலாம். இப்போ அந்த இன்ட் இன்புட்டுக்கிட்ட வந்து இங்கே வந்து ஒரு ப்ராக்கெட் கிரியேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இங்கே ஒரு ப்ராக்கெட் கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ப்ராக்கெட்டுக்கு முன்னாடி நம்ம இப்போ என்ன டைப் பண்ண போகிறோம்னா இன்ட் அப்படின்னு டைப் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் இங்கே வந்து இப்போ நம்ம என்னன்னு டைப் பண்ண போகிறோம்னா அதே மாதிரி இந்த ப்ராக்கெட் ஒன்று போட்டுக்கலாம். இந்த இடத்துலையும் அந்த ப்ராக்கெட் ஒன்று போட்டுட்டு இதுக்கு முன்னாடி இன்ட் இன்புட் அப்படின்னு நம்ம தந்துக்க போகிறோம். ஏன்னா அதுக்குள்ளே இருக்கிறது வந்து ஒரு இன்டீஜர், அதை நீ ஆட் பண்ணி எனக்கு சொல்லணும். அதே மாதிரி இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், இன்ட் இன்புட்டுன்னு கொடுத்தாச்சு. இப்போ நம்ம வந்து ரன் பண்ணி பார்க்கலாம் மாடியூலை. ரன் மாடியூல். ஓகே, இப்போ நம்ம அதே மாதிரி இப்போ 50 16 கொடுத்த மாதிரியே இந்த இடத்துல எப்படி நம்ம 50 60 கொடுத்தோமோ அதே மாதிரியே இப்போ நம்ம 50 என்டர் 60 அப்படின்னு தரோம். இப்போ நமக்கு ஆன்சர் 110 வருது. இங்கே வந்து அது நம்ம இன்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி அது என்னன்னு நினச்சிட்டு இருக்குன்னா அந்த இன்புட்டில் இருக்கிறது வந்து ஒரு ஸ்ட்ரிங்குன்னு நினச்சிட்டு இருந்திருக்கு. நம்ம இது மாதிரி சப்ராக்ஷனுக்கும் பண்ணலாம். ஆனால் இப்போ உங்களுக்கு பண்ணி காமிக்கிற சப்ராக்ஷனுக்கும் இந்த இடத்துல a மைனஸ் b அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். கொடுத்ததுக்கப்புறம் ரன் மாடியூல் அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். கொடுத்ததுக்கப்புறம் 60 ப்ளஸ் 50 நான் இங்கே 15 கொடுத்துக்கிறேன். ஆன்சர் 10 வருது. இது மாதிரி நம்ம சிம்பிளாக நிறையா பண்ணலாம். இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு வந்து கேஸ்டிங் இன்புட்டுன்றதை வந்து தெளிவாக சொல்லியிருக்கேன். இது மாதிரி நீங்கள் நிறையா எடுத்து பண்ணி நிறையா உங்களுக்காக கொஸ்டின்ஸ் தோணுச்சு நான் பண்ணி பாருங்க. இப்போ இதே மாதிரி நீங்கள் பண்ணி நான் பண்ணுற நம்பரை வச்சு நீங்கள் பண்ணிங்கன்னா இதில் வர ஆன்சர் தான் உங்களுக்கு வரும். தானாக நீங்கள் ஒரு நம்பர் பண்ணி பார்த்து வச்சுட்டு அதை கூகுளில் போய் நீங்கள் கரெக்டாக இல்லையான்னு செக் பண்ணிக்கோங்க. நம்ம இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். அதுவரையும் உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் VGS கோச் அண்ட் பிளேஸ்.